ஹாய் ஹலோ, வெல்கம் டு ராதி ரெசிபீஸ். இன்னைக்கு ராதி ரெசிபீஸ்ல நல்ல டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா நான் முட்டையை உடைச்சு ஊற்றி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை உடைச்சு ஊற்றின முட்டை குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முட்டை குழம்பு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் சேர்த்து இருக்க இன்க்ரீடியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் எந்த ஒரு மசாலா பொடியுமே யூஸ் பண்ணலை. மசாலா பொடி எதுவுமே யூஸ் பண்ணாட்டினாலும் சிம்பிள் ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட அளவு 200 கிராம். தக்காளியோட அளவு வெங்காயத்தோட அளவுல இருந்து 3/4 அளவுக்கு எடுத்துக்கணும். நான் 200 கிராம் வெங்காயம் எடுத்ததுனால 150 கிராம் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த அளவு வெங்காயம் தக்காளிக்கு பார்த்தீங்கன்னா 4 முட்டை வரையிலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது வீட்டில் ரெகுலர் யூஸ்க்காக அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் தூள் தான். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். உப்பு தேவையான அளவு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதில் தாளிக்கிறதுக்கு 1 கொத்து கருவேப்பிலையும் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். முட்டை குழம்பு செய்யறதுக்கு கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சதும் தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அடுத்ததா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இப்போ வதக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல வதங்கி வெங்காயத்திலிருந்து ஆயில் வெளியில பிரிஞ்சு வரணும். அது வரையிலும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா ஈவனாக வதங்கி வரணும்னா அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வெங்காயத்தை வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஈவனாக வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்துலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் அடுப்போட அனல் சிம்மில் வச்சுட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தூள் கடாயில் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணாதப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவு அல்லது கொஞ்சமாக தெளித்து விட்ட மாதிரி சேர்த்துட்டு வதக்கிக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா டேஸ்ட்டில் சேஞ்சஸ் ஆகிடும். அதனால தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டு வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். அது வரையிலும் நல்லா வதக்கிக்கங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதில் 400 ml அளவுக்கு தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவியை கொதிக்க வச்சுக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதும் தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் மீடியம் அனல் வச்சுட்டு முட்டையை 1 by 1 கிரேவியில் உடச்சி ஊற்றிடலாம். மூடி போட்டு முட்டை வேகிற வரைக்கும் கிரேவியை பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆகும். முட்டையோட மஞ்சக்கரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்துடக்கூடாது.
முக்கால் பாகம் வெந்து இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டி அண்ட் ஜூஸியான ஒரு ஃப்ளேவரில் நமக்கு முட்டை கிடைக்கும். அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நீ ஏமா மூடி போடலன்னு யாரும் கொஷின் பண்ணுறாதீங்க. எனக்கு வந்து இங்கே இருட்டாக இருக்குது. அதில் டார்ச் அடிச்சுக்கும் போது வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்க மாதிரி இருக்குது மூடி போட்டால். அதனால நான் மூடி போடல. முட்டை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால ரொம்ப பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் முட்டை வந்து உடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.